அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 3/5/2025 சித்திரை மாதத்து சஷ்டி திதி. இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை எதிரி தொல்லை. நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேங்க, என்னை தேடி பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க. என் கூட யாருமே நல்லபடியாக பழக மாட்டேங்கிறாங்க, யார் கூட நான் பழகினாலும் அவங்களுக்கும் எனக்கும் மனஸ்தாபம் ஏற்படுது, வேலை செய்கிற இடத்துல என் கூட யாருமே ஒற்றுமையாக இல்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்கல, குடும்பத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த சஷ்டி திதியை தவறு விடாதீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றியை எளிதாக நிச்சயமாக பெற முடியும். நீங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க, என்னப்பா இவன் இப்படி இருந்தால் திடீர்னு பார்த்தா ஓஹோன்னு இருக்கான். ஏதாவது ஒரு சூட்சமத்தை கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருப்பாங்க. அது மந்திரமாக இருக்கலாம், அல்லது தாந்திரிகமாக இருக்கலாம், அல்லது மாந்திரிகமாக இருக்கலாம், இல்லை ஜோதிட பரிகாரங்களாக இருக்கலாம், அல்லது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி ஏதாவது அவங்க பயன்படுத்தலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முன்னேற்ற பாதையில் இருக்கும். இன்னொன்று சொல்லலாம், கர்ம வினை அவங்களுக்கு தீர்ந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதையில் வாழ்க்கை போயிட்டுருக்கும். கர்ம வினையின் காரணமாகவும் வாழ்க்கையில் தொடர் பிரச்சனைகளை சந்திப்பவரும் எதிரி தொல்லையில் சிக்கி தப்பிப்பவரும் இந்த சஷ்டி திதியில் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் ரூபாய் 51 செலுத்தலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ, உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு வைபவ நாட்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு தொகை செலவு பண்ணுவோம். அதில் ஒரு சிறிய தொகையை நம்ம ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம யாருக்காக செய்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஜெபமணி மாலைகளையும் ஆஃபரில் கொடுத்துருக்கோம். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இந்த நாளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் வச்சுட்டு ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமக, ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமகன்னு முருகனை நினச்சி 27 முறை சொல்லுங்கள். எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம். முருகனை நினச்சி சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிடுங்க. அதை குடிக்கக்கூடாது, ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், எதிரி தொல்லை தீரும், கண் திருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும். இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.